ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும், பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான கொடைக்கு கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு 3வது பாட்டு. இதுக்கு முன்னாடி அடிபாகமும் மேலே பின்னுறதும் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அடிபாகத்துலேருந்து 9வது நாட்டு வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9வது லைனில் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த லைன் தான். இதிலேருந்து 1 2 3 4 5 5வதாக இருக்கு இல்லையா, அந்த முடிச்சை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் 10வதாக இருக்கு இல்லையா, அந்த 2 லைனையும் சேர்த்து நம்ம வந்துட்டு வயர் சொருகி வச்சுக்கலாம். உள் வயர் வந்துட்டு 4.5 அடி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ 9 10 ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு முடிச்சில் மட்டும் கூட அந்த ஒரே ஒரு ஹோல்ஸ்குள்ளே கூட வந்து விட்டு எடுத்துக்கலாம். 4.5 அடியில் 5 உள் ஒயர் வந்துட்டு விட போகிறேன். இப்போ ஒரு ஒயர் விட்டுட்டு சரிசமமாக வச்சாச்சு. மீதி வந்துட்டு 4 உள் ஒயர் வந்துட்டு அடுக்கடுக்காக வச்சுட்டு நம்ம சரிசமமாக வச்சுருக்கணும். இப்போ 3 ஒயர் இருக்குது. இதோட 4வது ஒயர், இன்னொன்று வந்து 5வது ஒயர். ஒரு ஒயர் நம்ம வந்து உள்ளே சொருகிட்டோம். இப்போ 4 ஒயரையும் சரிசமமாக வச்சாச்சு அடுக்கடுக்காக. இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஒயரை எடுத்துக்கணும். 5 ஒயருக்கு பதிலாக நீங்கள் 6 ஒயர் 7 ஒயர் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் சரிசமமாக வைக்கணும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக எல்லா ஒயரையும் வச்சுடுங்க. இப்போ கீழே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொருகி விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் நம்ம எடுத்து சரிசமமாக வச்சுக்கலாம். இப்போ 5 ஒயரையும் சரிசமமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்குது. இதோட நீங்கள் வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் மேலே பின்னுறதுக்கு உள் ஒயரை அப்படியே 2ஆக மடித்து நான் கட் பண்ணியிருக்கேன். 2ஆக அளந்திருக்கேன். இப்போ 4 அடினா 9 அடி வந்துட்டு வெளி ஒயரு, 2 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் விடுறப்ப நம்ம எப்பவும் போல் விடக்கூடாது. ஒயிட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் இருக்கிற மாதிரியே நான் 2 ஒயரையும் ஒரே மாதிரி அடுக்கடுக்காக வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒயிட்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள், அந்த மாதிரி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்துட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த ஒயரையும் சரிசமமாக நம்ம வைக்கணும். உள் ஒயரை வச்சோம் இல்லையா, அதே மாதிரி சரிசமமாக வச்சுக்கணும். இப்போ உள் ஒயரை பிடிச்சிக்கிட்டு வெளி ஒயரை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு சரிசமமாக வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பின்னுறீங்களா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் 2ம் ஒரே இதாக பார்த்த மாதிரி இருக்கணும். சுற்றி வந்துட்டு சைனிங்காக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும். நான் இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போடுறேன் பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த உள் ஒயர் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அது சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம கையில் பிடிக்கிறப்ப அந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்துட்டு ஒரு சைடில் இருக்கிற மாதிரி போயிடும். அதனால் இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி 2ம் ஒரு சைடில் இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சு இப்படி வந்துட்டு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ பின்னுறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவுமே பின்னி முடிச்சிடலாம். ஒரு 2 சுற்று அந்த மாதிரி வந்துட்டு போட்டு விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பரண்டுது பாடுங்க. ரப்பர் பேண்ட் போடுறப்போவுமே அது வந்து கொஞ்சம் பரண்டுக்குது. இப்போ நல்லா டைட்டாக ஒரு 3 சுற்று வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எப்படி பின்னுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது தான். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயருக்கு கீழே வச்சாச்சு. அடுத்த ஒயர் வந்து மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயர் வந்து கீழே வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் கீழே இருக்குது, 2வது ஒயர் வந்து மேலே வச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயருக்கு கீழே ஒரு ஒயர் போயிருக்கணும். அது இந்த ஒயர் தான். ஏன்னா அந்த ஒயர் தான் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். செப்ரேட்டாக தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒயரு. இந்த ஒயரை ரைட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்தா இந்த ஒயருக்கு கீழே ஒரு ஒயர் போயிருக்கும். மீதி இருக்கிற 3 ஒயர்லேயும் எந்த ஒயருமே கிராஸ் ஆகிருக்காது. இந்த ஒயரில் மட்டும்தான் ஒரு ஒயர் வந்து கீழே வந்து கிராஸ் ஆகிருக்கும். அதனால் அந்த ஒயர் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அந்த செப்பரேட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடில் 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்துகிட்டு வரணும். அதே இந்த ஒரே ஒரு மெத்தடு தான் இந்த கூட ஃபுல்லும் பின்னுற அந்த கைப்பிடி ஃபுல்லாக பின்னும் இல்லையா, அது வரைக்கும். லெஃப்ட்டில் ஒரு ஒயர் எடுத்தோம்னா அடுத்தது ரைட்டில் ஒரு ஒயரு, ரைட்டில் எடுத்தோம்னா லெஃப்ட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும். இப்போ உள் ஒயரை இழுத்து டைட் பண்ண இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணணும். இப்போ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பிளில் வந்து ஜிக்ஸாக்காக வரும்.
இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ஒயர் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஒயர் செப்பரேட்டாக இருக்குது. இந்த தூக்கிட்டு இருக்கிற ஒயரை எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஒயர் கிராஸ் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பின்னுங்க. இந்த ரப்பர் பேண்ட் இருக்கிற வரைக்கும் நான் பின்னுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன். இந்த ஒரே ஒரு இது தான் இது 50-50 ஒயருன்றனால சென்டரில் வந்துட்டு ஜிக்ஸாக்காக வரும். இதுலேயே இன்னொரு ஒயரும் சேர்த்தி கூட பின்னலாம். அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டு போடுறேன். பின்னி முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் பின்னதுக்கப்புறம் உள் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி இழுத்து முன்னாடி தள்ளுங்க. தள்ளுறப்ப வந்துட்டு அது கொஞ்சம் நெருக்கமாயிக்கும். இப்போ இந்த ஒயிட் வந்து சைடில் போயிருக்கு. ஒயிட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா இந்த கூடையை சொருகிருப்போம் இல்லையா, ஒயர் ஃபஸ்ட்டு சொருகிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒயிட் இருக்குது, பர்பிள் வந்துட்டு மேலே இருக்குது. பர்பிளுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒயிட் மேலே இருந்து பர்பிள் கீழே இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் வந்துட்டு ஒயிட் லைன் வரும். இது மட்டும் சொருகிறப்ப பார்த்துக்கோங்க. 2 கைப்பிடிக்கும் ஒரே மாதிரி வந்துட்டு அந்த வெளியில் பின்னுற ஒயர் வந்துட்டு சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் பின்னிட்டு காமிக்கிறேன். கைப்பிடி ஃபுல்லுமே பின்னிட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு பாருங்கள் கைப்பிடி. நான் ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த ரப்பரை வந்து அது வரைக்கும் இழுத்து விட்டுட்டு மீதி வரைக்கும் வந்துட்டு நான் தைச்சிருக்கேன். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 15 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு 20 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த கைப்பிடி கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கைப்பிடி. இல்லைன்னா கீழே கூட வந்து 5 லைனில் கீழே விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு 6-7 லைனில் கூட நீங்கள் வந்து சொருக்கிட்டுக்கலாம். இதே சைடு மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 9வது முடிச்சை கவுண்ட் பண்ணுங்கள். இந்த 9வது முடிச்சில் நேராக மேலே எடுத்துக்கிட்டு போய் இந்த முடிச்சுக்குள்ளே தான் சொருகணும். இதுவும் அதுக்கப்புறம் 9வது முடிச்சு 10வது முடிச்சு இருக்கிற அந்த 2 இதுலேயும் சேர்த்து நம்ம சொருகணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடுக்குள்ளேயும் வந்துட்டு சொருகி விட்டுறணும். உள் ஒயரை சரிபாதியாக பிரித்து 2 ஹோல்ஸ்குள்ளேயும் வந்துட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடுக்குள்ளேயும் சொருகி விட்டுறணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுறணும். இந்த ஒயரை இந்த ஹோல்ஸ்குள்ளே சொருகி விட்டுடலாம். ஃபுல்லுமே கூடையோட உள் சைடில் இருக்கிற எல்லா ஒயரையும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அது வரைக்கும் கைப்பிடியை வந்து விட்டுறாதீங்க, இல்லைன்னா பின்னல் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த வெளியில் இருக்கிற கையை வந்து எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்துட்டு எப்படி சொருகிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரையும் நல்லா இழுத்து விட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைட்லேயும் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம சொருகணும். நான் இதை வந்துட்டு சொருகி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஒயர் அந்த மாதிரி எடுத்து சொருகி காட்டுறேன். ஏன்னா இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொருகணும். சொருகிறப்ப வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகுது, அதனால நான் இதை மட்டும் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் டைட்டாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம இருத்தி பின்னி இருக்கிறனால சொருகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது உள் ஒயர் சொருகாமலோ இந்த மாதிரி கைப்பிடி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதையும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி ஒரு ஒயர் சொருகணுமோ அதுக்கு மேலேயே இன்னொரு ஒயரையும் சொருகிறேன். ஒரு முடிச்சில் 2 ஒயர் 3 ஒயர் அந்த மாதிரி வந்துட்டு சொருகணும். இப்போ இந்த சைடில் இருக்கிறத ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம சொருகணும். இந்த மாதிரி இதை நான் சொருகிட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். எல்லாத்தையும் ஒவ்வொரு முடிச்சில் நான் வந்துட்டு சொருகிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு கைப்பிடி வந்துட்டு எப்படி கட்டுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா கூடையை விட்டு விலகி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு 9வது லைன் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த கைப்பிடியை சேர்த்தி கட்டி வச்சிடலாம். ஒரு அடி வந்துட்டு நம்ம எடுத்தால் போதும். இதுக்கு ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் சொருகிறதுக்கு. இப்போ இந்த 9வது லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு நேராக கைப்பிடியை வச்சுட்டு அதை சுற்றி வெளில இருக்கிற ஹோல்ஸு அது பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல்ஸை விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் எடுத்துடணும். அப்படியே கைப்பிடியை சுற்றிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல்ஸு 2 ஹோல்ஸ்லேயும் சேர்த்து சுற்றிடணும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3வது ஹோல்ஸ்லேயும் இதில் வந்து சொருகிற அளவுக்கு விட்டுட்டு மீதி எல்லா வயரையும் இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2-3 சுற்று வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு சுற்று மட்டும் தான் போடுறேன். ஏன்னா இது சும்மா கைப்பிடி வந்துட்டு கூடையை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்போ கீழே இருக்கிறத அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதே ஹோல்ஸ்குள்ளே விட்டுறணும். அதே மாதிரி கைப்பிடியை சேர்த்தி மேலே இருக்கிற ஒயரையும் உள்ளே விட்டுறணும். இப்போ கூடையோட உள் சைடில் வந்துட்டு எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக வந்துட்டு 2 ஒயரையும் இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம சொருகி விட்டுறணும். இதில் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். ஒரே ஒரு முடிச்சு மட்டும் நான் சொருகி காட்டுறேன். அந்த ஒயர் முடிகிற வரைக்கும் நம்ம சொருகி விட்டுறணும்.
இதுவும் அதே மாதிரி தான் நல்லா டைட்டாக இதுவும் முடிகிற வரைக்கும் சொருகி விட்டுறணும். இதே மாதிரி தான் வந்துட்டு 4 சைட்லேயுமே கைப்பிடி வந்துட்டு கட்டணும். இன்னொரு சைட்லேயுமே வந்துட்டு கைப்பிடி வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஊரடி எடுத்து சுற்றி சொருகி விட்டுருங்க. இன்னொரு கைப்பிடி வந்துட்டு போட்டுட்டு பார்க்கலாம். அப்போ கூடையோட இன்னும் சூப்பராக வந்துட்டு இருக்கும். இப்போ நான் இன்னொரு கைப்பிடியும் போட்டுட்டேன். கைப்பிடி போட்டுட்டு கட்டியும் விட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிசைனு. ப்ளைன் கைப்பிடிக்கு இந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். இப்போ உள்ளே வந்துட்டு கட் பண்ணி சொருகி விட்டோம் இல்லையா, அந்த சொருக முடியாத ஒயர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே கைப்பிடியோட ஒயரும் அதே மாதிரி சொருகுனதுக்கப்புறம் சொருக முடியாத ஒயரையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.